அடுத்த வீடியோ பார்த்தோம்னா cara menghantar kerja rumah. ஆசிரியர் வந்து ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. அதை எப்படி அவங்க வந்து செய்து அனுப்புறது. இது வந்து போனா இருந்தா, ஏன்னா பெரும்பாலும் வந்து நம்ம வந்து போன்ல தான் செய்வோம். போன்ல செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ போனா இருந்தா எப்படி செஞ்சு அனுப்புறன்ற இந்த வீடியோ வந்து இங்க பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்மளுடைய போனு. நம்மளுடைய போன்ல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். கிளாஸ் ரூம்னு இந்த ஐகான் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம போன்ல வச்சிருப்போம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ அந்த கிளாஸ் ரூம் வந்து நம்ம கிளிக் பண்ண கையோட மேலே பாருங்களேன், ஒரு போட்டோ தெரியுதுல. நம்மளோட இமெயில்லாம் நம்ம திறந்தோம்னா மேலே நம்மளுடைய பெயர் எழுத்தோ அல்லது போட்டோவோ ஏதாவது ஒன்று காட்டும். அதே போலதான் இந்த கூகுள் கிளாஸ் ரூம்லையும் காட்டும். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நான் புதுசா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம இந்த ஐகானை போயிட்டு கிளிக் பண்ணுவோம். இந்த போட்டோ இருக்குல்ல, இந்த ஐகானை கிளிக் பண்ணோம்னா நம்ம போன்ல வச்சிருக்கிற எல்லா இமெயில் அட்ரஸும் இங்க காட்டும். ஓகேங்களா? அப்படி உங்க பிள்ளைங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க அவங்களோட இமெயில் அட்ரஸ் அங்க சூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் போய் செக் பண்ணலாம். இல்ல இப்பதான் முத நீங்க வந்து செய்யவே போறீங்க அப்படின்னா, add another account இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுவோம். நம்ம கிளிக் பண்ண கையோட அந்த இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் போடுவோம். நம்ம பிள்ளைங்களோட இமெயில் அட்ரஸ் போடுவோம். இதுல நம்ம ஏதாவது ஒண்ணு தவறா போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் தட்டுனா அது கண்டிப்பா வந்து அங்க காட்டிடும், ராங்கா இருக்கு அப்படின்னு காட்டிடும். ஸோ நம்ம அதை செக் பண்ணி திருத்திக்கலாம். டி முடிஞ்சு எல் உருஃப் கெச்சல். ஏன்னா நிறைய பேர் வந்து ஐ ஒரு பிசர் டைப் பண்ணிடுவாங்க, அதனால அது ராங்னு காட்டும். ஸோ அது வந்து எல். ஓகே, சில நேரத்துல பார்த்தோம்னா அந்த மாணவரோட பெயர் இந்த இடத்துல வந்து காட்டும், இல்லைன்னா வெறும் இமெயில் அட்ரஸ் மட்டும்தான் காட்டும். பிறகு நம்ம எப்போதும் போல பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு செக் பண்றதுக்கு ஷோ பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாம் ஓகேனா நெக்ஸ்ட் தட்டலாம். ஓகே, இது வந்து அந்த மாணவரோட கூகுள் கிளாஸ் ரூம் போன்ல திறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? போன்ல வந்து இப்படிதான் அது வந்து காட்டும். ஸோ அந்த கிளாஸ் ரூம் அவங்க கிளிக் பண்ணோன்னே உள்ள நுழைஞ்சிருவாங்க. கூகுள் கிளாஸ் ரூம்ல உள்ள நுழைஞ்சிருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. இங்க இப்படி காட்டுதுல, இதுதான் வந்து ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஆசிரியர்கள் வழங்கும் பாடங்கள் இருக்கும். அல்லது கீழே பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க். இப்ப நான் சொன்னேன்ல, ஸ்ட்ரீம் வந்து பாருங்க இங்க இருக்கு, கிளாஸ் ஒர்க் வந்து இங்க இருக்கு. இங்கேயும் வந்து அவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம லேப்டாப்லயும் பார்த்தோம். அல்லது இந்த மேல 3 கோடு இருக்குல்ல, அங்க தட்டி கூட அவங்க வந்து அவங்களுடைய பாடங்களை வந்து பார்க்கலாம். அங்க தட்டுனாங்கன்னா இங்க பாருங்க to doன்னு இருக்குல்ல, அதை அவங்க கிளிக் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா 3 வகையாக இருக்கு பாருங்களேன். assign இருக்கு, missing இருக்கு, done இருக்கு. அசைன்னா வந்து கிளாஸ் ரூம்ல பாடம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை அந்த மாணவர் இன்னும் செய்து முடிக்கல, அவங்க செய்து அனுப்பலாம். ஓகேங்களா? அதுவே மிஸ்ஸிங் அப்படின்னா ஆசிரியர் வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்திருப்பாங்க, டியூ டேட் கொடுத்திருப்பாங்க. அந்த டியூ டேட்டுக்குள்ளார அவங்க செஞ்சு முடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து மிஸ்ஸிங்ல வந்து அந்த பாடம் விழுந்துரும், ரெட் கலர்ல அங்க காட்டிடும். ஸோ இப்போதைக்கு வந்து ஆசிரியர்கள் யாரும் வந்து டியூ டேட் அங்க கொடுக்கல. டன் பாத்தீங்கன்னா பாடங்கள் அவங்க செய்து முடிச்சுட்டாங்க, ஸோ அது வந்து அங்க டன்ல வந்து காட்டும், அவங்க அந்த பாடத்தை செய்துட்டாங்கன்னு சொல்லி காட்டும். இப்ப நம்ம ஒரு பாடத்துக்கு போவோமே. இப்ப இதுல வந்து நான் வந்து சயின்ஸ்ல வெப்பம் பாகம் 1 இருக்குல்ல, அந்த பாடத்தை நான் எடுக்கிறேன். ஸோ இங்க வந்து ஆசிரியர் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம்ல வந்து பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ இங்க வந்து இமெயில் அட்ரஸ், அந்த மாணவரோட பெயர், வகுப்பு, என்ன கேட்குறாங்களோ அந்த விவரங்கள்லாம் கொடுத்துட்டு கேள்விகளுக்கு அவங்க பதில் சூஸ் பண்ணிக்குவாங்க. பிறகு கடைசியா வந்து சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணிட்டு அந்த மொத்த புள்ளிகளை வந்து போட்டோ பிடிச்சி நம்ம போன்ல வச்சுக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்மளுடைய கேலரியில வச்சுக்கலாம். இப்ப அதை வந்து திரும்ப இந்த கூகுள் கிளாஸ் ரூம் திறந்து எப்படி அனுப்பணும்ன்றதை தான் இங்க பார்க்க போறோம். கீழே பாத்தீங்கன்னா அட் ஒர்க்னு காட்டுதுல, அதை கிளிக் பண்ண கையோட இந்த மாதிரி 6 ஐகான் காட்டுதுல. ஸோ இதுல வந்து அப்லோட் போட்டோ இதுவும் கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது அப்லோட் இதுவும் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணி பாருங்க, அந்த இமேஜ் வந்து அங்க கண்டிப்பா காட்டும். எதுல காட்டுதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் அப்லோட் போட்டோ தட்டுறேன், ஆனா இமேஜ் எனக்கு வந்து அங்க காட்டல, நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணது காட்டல அப்படின்னா நான் திரும்ப அப்லோட் தட்டி பாக்குறேன், அந்த இமேஜ் வந்து இங்க காட்டுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஸோ நான் வந்து இதுல இருந்து ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். ஓகே, இங்க வந்து அந்த ஏரோ இருக்குல்ல, அந்த ஏரோவை மேல தள்ளுனீங்கன்னா அது அங்க காட்டும்.
அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். பாருங்க கீழே வந்துருச்சு பாருங்களேன், அந்த இமேஜ் வந்து இங்க வந்துருச்சு. நீங்க செக் பண்றதுக்கு அந்த ஏரோ மேல தூக்குனீங்கன்னா இங்க வந்து காட்டிடும். ஓகே, அப்படி அந்த பாடத்தை அனுப்பிட்டீங்க. இல்ல 2 போட்டோ இருக்கு, 2 பயிற்சி இருக்கு, 2 இது நான் அனுப்பணும் அப்படின்னா ஒண்ணு அனுப்பிட்டீங்க, மறுபடியும் அட் ஒர்க் கிளிக் பண்ணி இன்னொன்னு அனுப்ப வேண்டியதான். சில போன் அது வந்து அந்த போன் பொறுத்து இருக்கு. சில போன் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரேடியா செலக்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணி ஒரேடியா அனுப்பலாம். சில போன் பார்த்தோம்னா ஒண்ணா தான் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ அது அந்த போனோட இது பொறுத்து இருக்கு. ஸோ எல்லாம் ஓகே செட்டில் அப்படின்னா இன்னும் அவங்க வந்து பாடத்தை ஆசிரியருக்கு அனுப்பல, இப்பதான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஹேண்ட் இன் இருக்குல்ல ப்ளூ கலர்ல, அதை அவங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண கையோட அது வந்து ரீகன்ஃபர்மேஷன் கேக்குது, பாடத்தை அனுப்ப போறோமான்னு. மறுபடியும் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். சில போன்ல பார்த்தோம்னா ஹேண்ட் இன் காட்டும், சில போன்ல பார்த்தோம்னா டர்ன் இன்னு காட்டும். ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம அதை ரீகன்ஃபர்மேஷனுக்கு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்குவோம். பண்ண உடனே பாடம் வந்து அனுப்பியாச்சு. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பங்கா இருந்துச்சு, இப்ப பாடத்தை அனுப்பின பிற்பாடு அங்க இல்ல, பாத்தீங்களா அந்த பெருக்கல் இல்ல. சோ அவங்க வந்து பாடத்தை அனுப்பிட்டாங்க அப்படின்னு இங்க காட்டும். ஸோ இப்போ நம்ம அதை சொன்னல அந்த 3 பிரிவுகள் இருக்கு, அசைன், மிஸ்ஸிங், டன் இருக்குல்ல. இப்போ அதுல டன்ல ஒண்ணுமே இல்லை. இப்போ போய் நீங்க செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த இப்ப அனுப்பின பாடம் அங்க காட்டிடும். ஸோ எத்தனை மணிக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அங்க காட்டிடும். ஸோ இதுதான் வந்து பாடம் அனுப்பும் முறை. இப்ப வந்து ஆசிரியர்கள் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல இந்த ஒரு கூகுள் ஃபார்ம் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டுன்னு இல்லை. நிறைய விதமா பாடங்கள் நம்ம வந்து கொடுக்கலாம். சில பாடங்கள் பார்த்தோம்னா அதுலயே கூகுள் கிளாஸ் ரூம் திறந்தோடனே அதுலயே கேள்வி காட்டும், அங்கேயே அவங்க டைப் பண்ணிட்டு அங்கேயே அவங்க செக் பண்ணலாம் அவங்களோட விடைய. ஸோ அந்த வீடியோ எல்லாம் வந்து நான் நாளைக்கு அனுப்பிடுறேன். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா புகனேஷ்? இல்ல டீச்சர், எனக்கு ஸோ இது வந்து நான் பள்ளியில வந்து நான் மாணவர்களுக்கும் இது வந்து சொல்லி கொடுப்பேன். நான் ஒவ்வொரு மாணவருக்கும் வகுப்பு வாரியா வந்து நான் வந்து சொல்லியும் கொடுப்பேன். ஆனா வீட்டுல வந்து அவங்க கட்டாயம் செஞ்சிருக்கணும். ஏன்னா முனுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, இல்ல வேற அவங்க சுயமா நீங்க வெளியெல்லாம் ஏதாவது நீங்க கிளாஸ்க்குலாம் அனுப்புவீங்க, அது தொடர்பான ஏதாவது போட்டி குயிஸ் அவங்க கலந்துக்கிறதா இருந்தாலும் இந்த எம்ஓஇ வந்து அவங்க கண்டிப்பாக இந்த இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது இல்லாம அவங்களால இதுக்கு எந்த எடுகேஷன் சம்பந்தமான குயிஸா இருந்தாலும் போட்டியா இருந்தாலும் அவங்க கலந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அது வந்து ஆக்டிவாவே இருக்கணும். அதுக்கு வந்து எனக்கு பெற்றோர்களோட முழு ஒத்துழைப்பும் தேவைப்படுது. ஸோ போன்ல வந்து ரொம்ப சுலபம். நம்ம போன்ல வந்து சுலபமா வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்ஸ் திறந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலயே வந்து பாடங்கள் செய்து அனுப்பலாம். இது வரைக்கும் நீங்க பார்த்த வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இல்ல இது எனக்கு புரியல, இது கஷ்டமா இருக்கு அப்படி எதுவும் சொல்றது இருக்குங்களா? தாரணி எதுவும் கேள்வி இருக்குங்களா? சிஸ்டர் அவங்க நாளைக்கு வந்து கிளாஸ் டீச்சரை பார்த்து கேட்க சொல்லுங்களேன், கண்டிப்பா இருக்கும், அவங்க கொடுப்பாங்க. இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். பாஸ்வேர்ட் வந்து அப்படி அவங்க கிட்ட இல்ல, மாணவி கிட்ட இல்லைன்னா கண்டிப்பா வகுப்பாசிரியர் கிட்ட இருக்கும், வகுப்பாசிரியர் கிட்ட கேட்க சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். நீங்க இது ஃபில் அப் பண்ண சொன்னீங்களே, அது வந்து ஸ்கேன் பண்ணி ஃபில் அப் பண்ணனுமா கூகுள் ஃபார்ம்ல? இப்ப பண்றதே. ஆமா சிஸ்டர். கேட்குது. ரமணி விஜயன் எதுவும் கேள்வி இருக்குங்களா? வணக்கம் டீச்சர். டீச்சர், என் வீட்டுல வந்து 2 பேர் வந்து இருக்காங்க, 3ஆம் ஆண்டும் 2ஆம் ஆண்டும் படிக்கிறாங்க. ஒரே பொருள் வந்து 2 பேருக்கும் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா முடியும் சிஸ்டர். நான் போனோட காட்டுனல அதுல பாத்தீங்கன்னா நிறைய இமெயில் அட்ரஸ் வச்சிருக்கேன் பாருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் பாய்க்கலாம். நம்ம இமெயில் வந்து நம்மளுக்கு வேண்டிய இமெயில வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாரி தான் சிஸ்டர். இது கூகுள் கிளாஸ் ரூம்லயும் நம்மளுக்கு யாரோட பார்க்கணுமோ நீங்க அவங்களோட மேல அந்த ஐகான் காட்டினால அதை நீங்க ஸ்விட்ச் பண்ணி மாத்திக்கலாம். நான் அந்த வீடியோ அனுப்புறேன், நீங்க பாருங்களேன். சோ உங்களுக்கு புரியாது. ஓகே ஓகே, தேங்க்ஸ் டீச்சர். ஓகே சிஸ்டர், தேங்க் யூ. வேற எதுவும் இருக்குங்களா? சாந்தி டீச்சர் எதுவும் சொல்ல இருக்கீங்களா? நன்றிம்மா. நம்ம நிகழ்ச்சி விளிம்பிற்கு வந்து விட்டோம். சிரமம் பாராது இன்றைய இந்த மாலை பொழுது தங்களுடைய அலுவல்களை சற்று ஒதுக்கிவிட்டு இன்று நடைபெற்ற இந்த இயங்கலை கூட்டத்தில்
உங்களுடைய பிள்ளைகளின் நலன் கருதி நீங்கள் அனைவரும் எங்களுக்கு பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு ஒத்துழைத்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில இன்று ஆசிரியை பள்ளியின் ஐசிடி ஆசிரியை திருமதி சரோஜா தேவி ராஜசேகரன் அவர்களுக்கும் இந்த வேலையில அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் மிக்க நன்றி. எனது உரையில் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. துணை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. ஸோ உங்க சேட் பாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் அனுப்பியிருப்பேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ வேற எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இத்துடன் இந்த கூட்டத்தை வந்து ஒரு நிறைவை நாடுவோம். கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் இவ்வேளையில் பிஎம்ஆர் தோட்ட தமிழ் பள்ளி சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்கு நாம் முழு முதற் மூச்சாக இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றிமா. நன்றி டீச்சர்.